ஒரு வழியா டிமாண்டி காலனி வந்து சேர்ந்தாச்சு. இது பண்ண வாய்ஸ் கேட்டா நாயே இல்லைன்னு சொன்னாங்க, தெரியும்ல. 2 நாய் இருக்கு, இதோ பாருங்க. அந்த 2 நாயும் இந்த நாய் தான். இதோ பாருங்க, தெரியுதுங்களா? கரெக்டா கேமராவை நோக்கி வருது பாருங்க. இதோ பாருங்க, 200 வருஷம் பழைய பேய் பிடிச்ச காலனின்னு சொல்ற இடம் தான் இந்த டிமாண்டி காலனி. இப்போ அங்க நின்று தான் நான் பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? இந்த போர்ச்சுகீஸ் பிசினஸ் மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா டிமாண்டி. அவரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா நீங்க ஜான் டிமாண்டி தான் அவரோட ஃபுல் நேம், ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ்ல இங்க வந்து சென்னைக்கு வந்து பிசினஸ் பண்றாரு. ஏகப்பட்ட பணம், வேற லெவல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப்க்கு பாத்தீங்கன்னா அந்த புத்தி சுவாதனம் வந்து கிடையாது, சரிங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் ஆக்சுவலா சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனா மென்டாலிட்டியா வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஓகேவா? அவங்க அப்படியே வந்து என்ன பண்றாங்க, அரண்மனை விட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க, சரிங்களா? அவங்கள வந்து ஒருத்தர வந்து சர்ச் ஃபாதர் பார்த்துட்டு அவங்கள வந்து இவங்களை கூட்டிட்டு வந்து இவரு டிமாண்டி கிட்டே விட்டுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்க மனைவி வந்து இந்த மாதிரி வந்து வெளியில வந்து சுத்திட்டு இருந்தாங்க, அவங்க வந்து சுயநினைவு இல்லாம வந்து சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இவர் வந்து கூட்டிட்டு வந்து விட்டாரு. இவர் அதுக்கு நன்றி கடன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த நன்றி கடன் எல்லாம் தேவையில்லை, நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு சர்ச் கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து சரின்னு ஒத்துக்கணும். இவர் வந்து அவங்களுக்கு சர்ச்சும் வந்து கட்டித்தராரு, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தை வந்து ஒரு பையன், சரிங்களா? ஒரே ஒரு பையன். அந்த பையனோட பேர் பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் டிமாண்டி, ஓகேங்களா? அந்த பையன் அவர் வந்து படிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, வெளிநாட்டுல வந்து படிக்கிறதுக்கு அவரு அனுப்பிடுறாரு, சரிங்களா? அங்க இருந்துடுறாரு. சரி, உங்க ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி இருக்குன்றதுனால சரி திருப்பி என்ன பண்றாரு, அவர் பிசினஸ் பண்ணணும்னு போறாரு. போயிட்டு வந்ததும் பாத்தீங்கன்னு வைக்கிறா, ஒய்ஃப் வந்து அதான் சொல்றேன், ஒரு மென்டாலிக்காவே அவங்க பாதிப்பாயிருக்காங்க. ஏதோ இழந்த மாதிரியே ஒரு ஃபீல். அவங்களுக்கு வந்து அந்த தெளிவாவே இல்லை, ஓகேங்களா? இப்போ நார்மலா ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தெளிவு வந்து அவங்க வந்து கிடையாது, ஓகேங்களா? என்னன்றது சரி டாக்டரை கூப்பிட்டு சரி விசாரிப்போம், இவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்றது செக் பண்றப்ப தெரிஞ்சுது இவங்க வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, ஓகேங்களா? என்னடா இவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்களே, எப்படி? நம்மளும் இங்க கிடையாது, நம்மளும் வந்து பிசினஸ் விஷயமா வந்து வெளியூர் போயிட்டோம், சரியா? இவங்க எப்படி பிரெக்னென்ட் ஒன்னே அவங்க ஒய்ஃப் மேல அவங்க சந்தேகம் வருது, சரிங்களா? சந்தேகம் வந்துட்டு இவரும் வந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துறாரு. சரி, நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாகுது. சரி, என்ன பண்ணலான்ட்டு அவங்க பையனுக்கு வந்து லெட்டர் போடுறாரு. இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ரொம்ப வந்து இதுவா இருக்காங்க, நீ வா, நேர்ல வந்து பாருன்னு சொல்லி லெட்டரும் போடுறாங்க. சரின்ட்டு அவங்க பையன் வந்து அங்கிருந்து கிளம்புறதுல எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல அவரும் இறந்தும் போயிடுறாரு, ஓகேங்களா? இறந்துட்ட உடனே என்ன ஆகுது, இவருக்கு என்ன, பையனும் இறந்துட்டான், ஒய்ஃபும் இந்த மாதிரி இருக்காங்க, நம்மளுக்கு பணம் சொத்து ஏகப்பட்ட விஷயம் வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அந்த லைஃப்ல நம்மளுக்கு மன நிம்மதி வந்து இல்லவே கிடையாது. நம்ம ஒய்ஃப் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, எதிர்பாராத விதமா என்ன இருக்கு, அவங்க வந்து மர்மமான முறையில இறந்துட்டேன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றது கேட்டீங்கன்னா வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது, சரிங்களா? ஒரு தரப்பு என்ன சொல்றதுன்னா, இல்ல மர்மமான முறையில வந்து இறந்துட்டாங்க, ஆனா எப்படி என்னன்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி வந்து இந்த அருள்நிதி சார் நடிச்ச மூவி தான் வந்து டிமாண்டி காலனி, ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு, சரிங்களா? இப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, படமே ரெடி ஆயிடுச்சு, ஷூட்டிங்கும் ஃபினிஷ், சரிங்களா? இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்காக தான் நானும் ஈகர் வெயிட்டிங்கா இருக்கேன், உண்மையா சொல்ல போனா, ஓகேங்களா? நீங்களும் அதுக்காக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? சரிங்க, இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி நாய் இல்லைன்னு சொன்ன விஷயத்தையும் நாய் இருக்குன்றதையும் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன், ஓகேங்களா? 2 ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இங்க இருக்கு, சரிங்களா? அந்த நாயும் காட்டிட்டேன், வீடியோலையும் காட்டிட்டேன், பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா? நீங்க எந்த கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, அது எனக்கு ரொம்ப வேல்யூபிளான கமெண்ட்ஸ், ஓகேங்களா?